எல்லாம் அப்பா அப்பான்னு முதலமைச்சரை குறிப்பிடுறது ரொம்ப பெருமிதமா இருக்குன்னு முதலமைச்சர் தொடர்ந்து. ஆமா, சரி. உங்க வீட்டுல ஒரு குழந்தை, அந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுது, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்பா இந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுது பண்ணிட்டுன்னு. அதே உங்க குழந்தை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுடைய புருஷனை அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா உங்க பொண்டாட்டி சும்மா விடுமா? உங்க பொண்டாட்டி சும்மா விடுமா? சரி, அந்த வீட்லயே அந்த பொண்டாட்டியுடைய புருஷன் இருக்காரு இல்லையா, அவர் சந்திப்பா, அவரு சும்மா விடுவார்? அவர் சும்மா விடுவார்? இது வீணான வில்லங்க, இது சரிதானா? வீணான வில்லங்க இது. அது எவனும் அப்பம் கிடையாது, சரிதானா? என் பிள்ளைக்கு நான் அப்ப, சரிதானா? என் பிள்ளைக்கு எவனும் அப்பம் கிடையாது. 72 வயசுல அப்பா ஆசைப்படுறாங்க. அசோக் சொல்ற மாதிரி 72 வயசுல அப்பா அவனு ஆசைப்படுற ஒரே ஆள் நம்ம ஸ்டாலின் தான். தமிழக அரசு நிறைவேற்றலன்னு சொன்னீங்க, ஆனா வந்து அவங்க தமிழக மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. நாங்க சொன்ன வாக்குறுதிகள் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் முதல்வர் சொல்லியிருக்காரு. என்ன வாக்குறுதி நிறைவேற்றினாரு? சரி, இது கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாரா? இன்னைக்கு கல்வி கடனை ரத்து பண்ணலையா? மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அது ஏதோ பேருக்குனால வந்து ஒரு 50 லட்சம் 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவு பண்ண சரியா போச்சா? அதுக்கு 500 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி வேணும். அது பண்ணல. அது சரி. அரசு ஊழியர் வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாறினாங்க, அதை மாற்றிட்டீங்களா நீங்கள்? சரி, டீசலும் பெட்ரோலும் நாங்கள் வந்தால் குறைப்பேன்னு சொன்னார். சரி, டீசலுக்கு குறைக்க வேண்டியது தானே, பெட்ரோலுக்கு குறைச்சிங்க, டீசலுக்கு ஏன் 4 ரூபா குறைக்கல 4 வருஷத்தில்? நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த சரி, பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வரும்னு சொன்னீங்க இல்லையா, அதை கொண்டு வந்தீங்களா நீங்கள்? சரி, அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு வந்து பெருக்கிறதுக்கு இது இப்போ காலி படை நிரப்பணும், அதை நிரப்புனீங்களா நீங்கள்? அதையும் நிரப்பலாது. அதே போல் வந்து கேஸ் மானியம் தரேன் நீங்கள் 100 ரூபா, அதை கொடுத்தீங்களா நீங்கள்? எவ்வளோ சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இன்னைக்கு சொல்லாததையும் இன்னைக்கு செஞ்சேன்னு சொல்லலாம். கேட்குறவங்க கேட்டால் கேழ்வரல் நெய் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று இழிச்சவர் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2026 திருப்பி அடிப்பாங்க.